ஹாய், இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். நேற்று நைட்டு தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தேன். எப்பயுமே எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தால் காலைல ஏந்திரிச்சு முதல்ல அந்த தோட்டத்துக்கு தான் போவேன். நான் போன மாதம் வந்தப்போ சீத்தாப்பழம் வந்து கொஞ்சம் பிஞ்சாக இருந்துச்சு. பட் இந்த வாட்டி வந்து நிறைய சீத்தாப்பழம் இருக்குது. ஒன்று பாருங்கள், அண்ணிலே வந்து கடிச்சிருக்கு. இது சீத்தாப்பழம் வந்து பார்த்திங்கன்னா சொரட்டுக்கோல் இருந்தால் தான் பெரிக்க முடியும். சொரடு எடுத்துகிட்டு வந்து பெரிக்கணும். அப்புறம் தான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே கொய்யா மரம் இருக்குது. இங்கே வந்து நிறைய பிஞ்சு வைக்கும் இந்த கொய்யா மரத்தில். பட் ஆனால் எல்லாமே அணில் வந்து பிஞ்சிலே கடிச்சு வச்சிடும். பட் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஒரு சில காயெல்லாம் அணில்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கு. ஸோ நிறையா இதுவே நிறையா இருக்குதான். இங்கே பாருங்கள், ஒரு கிளையில் எத்தனை கொய்யாப்பழம் இருக்குன்ட்டு. சீத்தாப்பழத்துக்கு டார்கெட் பண்ணி கொய்யாப்பழத்தை விட்டுடுச்சின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த 3 மட்டும் பறிச்சுட்டு நாளைக்கு திருப்பி காலைல ஏஞ்சி வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிக்கணும். ஃபோனை வச்சுக்கிட்டே பறிக்க முடியுமான்னு தெரில, ட்ரை பண்ணுவோம் வாங்க. ஒன்று வந்து நல்ல பழம், இன்னொன்று மீடியமான பழம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய் டைப்பில் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா செங்காய் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நாளைக்கு ஷார்ட்ஸில் எத்தனை சீத்தாப்பழம் பறிச்சிருக்கேன்னு காமிக்கிறேன். பாய்.